சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தினசரி காய்கறி சந்தையில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தங்களுக்கு கடைகளை ஒதுக்குமாறு அமைச்சரிடம் மனு வழங்க வந்த பெண்களை அமைச்சர் KN நேரு உதாசீனப்படுத்தியது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலைய வளாகத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தினசரி காய்கறி சந்தை வளாகம் கட்டும் பணிகள் கடந்த ஓராண்டுக்கு முன் தொடங்கி நடைபெற்று வந்தன. கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்தது. இந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் தினசரி காய்கறி சந்தை வளாகத்தை விளம்பர திமுக அரசின் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனிடையே 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் உள்ள நிலையில் 40 கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளதாகவும் அதையும் திமுக கவுன்சிலர்கள் பிரித்துக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பல ஆண்டுகளாக கடை நடத்தி வரும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்கை கையாள்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதனால் கடைகள் திறப்பு விழாவை புறக்கணித்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஓமலூர் காய்கறி மார்க்கெட் ஓப்பன் செய்வார்கள். இந்த நிகழ்வில் நாங்கள் சங்க உறுப்பினர் திட்டத்தில் 150 பேர் உள்ளோம். ஆனால் 40 கடைகளை கட்டியுள்ளார்கள். மீதி கடைக்காரர்கள் யாருக்கும் கடை இல்லை. அதனால் சங்க சார்பாக 40 கடைகளை நாங்கள் புறக்கணித்து மித்த உள்ள அனைத்து மக்களுக்கும் கடைகளை கட்டி கொடுக்குமாறு சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஓராண்டுக்கு முன் வியாபாரிகள் அமைத்த கொட்டகைகளை பேரூராட்சி சார்பில் அப்புறப்படுத்தி புதிய மார்க்கெட் வளாகம் அமைத்ததாகவும் அனைத்து வியாபாரிகளுக்கும் கடை ஒதுக்குவதாக கூறிய நிலையில் தற்போது குறைந்த கடைகளை மட்டுமே பேரூராட்சி நிர்வாகம் அமைத்துள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மீதமுள்ள கடைகளை முழுமையாக கட்டி அனைத்து வியாபாரிகளுக்கும் கடை ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே தினசரி காய்கறி சந்தைக்குள் செல்வோம் என வியாபாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு அமைச்சர் இது தினசரி மார்க்கெட் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிற எல்லாருக்கும் கடை கட்டி கொடுத்தா அந்த கடை நாங்கள் போடுவோம். இல்லை அப்படின்னா இந்த கடை 40 கடையை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் புறக்கணிப்போம். எங்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே கடை வேணும். எல்லாம் வாழ்வாதாரம் 40 பேர்னா கிட்டத்தட்ட 400-500 பேர் 500 பேர் குடும்பத்தோட வாழ்வாதாரம் சோறு இதை நம்பி தான் திங்கிறாங்க. வெளியூர் வியாபாரிகளுக்கு கடைகளை பேரூராட்சி கவுன்சிலர்கள் உள் வாடகைக்கு விடுவதாகவும் சங்கத்திற்கென எவ்வித கடைகளையும் ஒதுக்கவோ அல்லது எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவோ இல்லை என பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டிய வியாபாரிகள் மீதமுள்ள 110 கடைகளை கட்டி தங்களுக்கு வழங்கினால் மட்டுமே தினசரி காய்கறி சந்தைக்குள் வியாபாரம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு முன்னாடி போகிறவங்க 200 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் பிறந்தவங்க என்ன கண் பண்ணுறோம், நாங்கள் யாரும் அந்த மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம், அந்த கடைக்கு போக மாட்டோம். 150 கடை 110 கடை கட்டி ஆகணும். 110 கடை கட்டினா மட்டும்தான் அங்கே கடை. 110 கடை கட்டலனாக்கா எல்லாரும் அந்த கடை அப்படியே தான் நிற்கும். நாங்களும் போக மாட்டோம். எங்களுக்கு கடை வேணும். நாங்களும் 24 வருஷமே நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மூத்தரத்துலையும் நரவரையும் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு புதுசாக போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் குலைக்கிறோம். நாங்கள் எதை வச்சு நாங்கள் குலைப்போம். இதனிடையே புதிய கடை திறப்பு விழாவின் போது தங்களுக்கு கடைகளை ஒதுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் வியாபாரிகள் அமைச்சர் KN நேருவிடம் கண்ணீர் மல்க முறையிட்ட போது அந்த பெண்களை அமைச்சர் KN நேரு உதாசீனப்படுத்தியது பாதிக்கப்பட்ட வியாபாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. $150 வியாபாரிகளுக்கும் கடைகளை ஒதுக்கி தரும் வரை தாங்கள் கடைகளை அங்கு அமைக்க மாட்டோம் எனவும் சுங்க வசூல் என தினந்தோறும் $100 முதல் $300 வரை வசூலிப்பதாகவும் இதனால் சாலையோரங்களிலேயே கடைகளை அமைப்பதாக வியாபாரிகள் தெரிவித்ததோடு தங்களின் கடைகளை அகற்றினால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். ஆகவே தினசரி காய்கறி சந்தையில் முறையாக கடைகளை கட்டி அந்த கடைகளை உள்ளூர் வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.